விஜய் ஒரு இலுமினாட்டியா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது கான்ஸ்பிரசி தியரி பார்ட் 11. இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. விஜய் நடிச்ச லியோ படம் அவரோட கரியர்ல 67வது படம். அந்த 6 கூட்டி பார்த்தீங்கன்னா 13 வரும். 13 இலுமினாட்டி நம்பர். அந்த படத்துல மெயினா காட்டப்பட்டது என்ன அப்படின்னா சாக்ரிஃபைஸ், அதாவது பலி கொடுக்கறது. அதுவும் ஒரு பெண் குழந்தைய பலி கொடுக்கறத பத்தி காமிச்சிருப்பாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் எத்தனையோ சின்ன சின்ன பெண் குழந்தைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அதே லியோ படத்தில் ஹீரோவோட நேம் என்ன அப்படின்னா பார்த்திபன் லியோ. பார்த்திபன் அப்படிங்கிற இந்த பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தீபன், தீபத்தை பார்க்கறது, அதாவது சி ஆஃப் லைட். சி ஆஃப் லைட் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா கடவுளை தான் சொல்லுவோம். இதில் தான் ஸ்டோரியை வச்சு ஒரு மேஜர் ப்ளே பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்திபன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இல்லை நான் பார்த்திபன் இல்லை, நான் லியோ தான் அப்படின்னு கிளைமேக்ஸில் விஜய் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்திபன் அப்படிங்கிற கேரக்டரை கடவுளாகவும் லியோ அப்படிங்கிற கேரக்டரை சாத்தானாவும் காமிச்சிருப்பாங்க. அப்போ விஜய் நான் பார்த்திபன் இல்லை லியோ அப்படின்னு சொல்லும்போது டைரெக்டாக அந்த சாத்தானை குறிக்கிற ஐடியா இருக்குது. இதையுமே தாண்டி அந்த படத்தில் ஹைனாவை விஜய் வளர்ப்பாரு. ஹைனா எதோட சிம்பிள் அப்படின்னா சாத்தானோட சிம்பாலிசம். எத்தியோப்பியாவில் ஒரு இனக்குழு மக்களை ஹைனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது யார் அப்படின்னா யூதர்களை. ஏன்னா அவங்க தான் மக்களோட ரத்தத்தை குடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த ஹைனாவுக்கு நேம் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா சுப்பிரமணி. சுப்பிரமணி அப்படின்னா முருகனை குறிக்கும். முருகன் அப்படின்னா தமிழனை குறிக்கும். அந்த தமிழனை அந்த ஹைனா கூட ஊமைப்படுத்துகிறாங்க. இதில் ப்ராப்ளம் இல்லை. இதில் எங்கே ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ஹைனாவை ஸ்டார்டிங் சீனில் விஜய் அவர்கள், அதாவது லியோ அடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை கட்டுப்படுத்துகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ இன்டைரக்டாக தமிழர்களை கட்டுப்படுத்துகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் இலுமினாட்டியா இல்லையா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்.